பொதுவாக எந்த மேடை ஏறி பேசி எனக்கு பழக்கமே இல்லை. என்றைக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். பாருங்க, இங்கே பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்ங்க. என்ன சொல்றது, உள்ள வந்த உடனே ஒருவேளை இது உரகடமோ அப்படின்னு பயந்துட்டேன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அம்மா தான் எல்லாம். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும்? நீங்க எல்லாரும் சிங்கம் 3 பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்ச்சி எப்பவுமே சிறப்பா இருக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்பீச். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாக தமிழ் ரசிக பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவா பொது நிகழ்ச்சிகள்ல பொது சம்பவங்கள்ல நான் கலந்துக்கிறதுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் நான் இங்க ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்கள் என்னோட படங்கள்ல சொல்லுவேன், நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கதே மாணவர்கள் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது நான் அதிகம் பேச மாட்டேன். ஏன் சொன்னா, இங்கே படித்தவங்களா இருக்கீங்க, நான் படிக்காதவன், என்ன பேசுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன. என்ன சொன்னா, இந்த உலகத்தில் வாங்க முடியாத 3 ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா, இன்னொன்று டைமை எவ்வளவு கரெக்டாக பயன்படுத்தினா தான் மேலே வர முடியும் சொல்லி நீங்க எல்லாம் உங்க நேரத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விடைபெற நன்றி, வணக்கம். பவர் ஸ்டார் அப்பா, பவர் ஸ்டாருக்கு எத்தனை ஃபேன்ஸு? அதாவது என் ஊர்ல மேலான கோடான கோடி ரசிகர்களே, அதாவது தம்பி உண்மையிலே சொல்றேன், இந்த வாய்ஸ் பேசும்போது வயசானவங்க யாருக்குமே புரியல, முழுக்க யங்ஸ்டர்ஸ் தான் கை தட்டுறீங்க. ஸோ இதுல இருந்து யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ்லாம் நம்மளுக்கு அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. கொலையா முந்திரிக்கா இந்த பவர் அடிச்சா என்னைக்குமே கத்திரிக்கா. கவலைப்படாதீங்க தம்பி, மொத்த பேருக்கு அமௌண்ட் வந்துடும், பயப்பட தேவையில்ல. கைத்தட்டின அத்தனை பேருக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க தம்பி. அதாவது நீங்க கைத்தட்டதுக்காக உங்களுக்கு ஒரு ஆஃபர். என்னோட படத்துல நீங்க உங்கள யாராவது ஒருத்தவங்க ஹீரோயினா நடிக்க போறீங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து நான் அதிகமா வாய்ப்பு கொடுப்பேன். ஸோ அதனால கண்டிப்பா உங்களதுல ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி என்னோட படத்துல நீங்க அரிசி அரைச்சா மாவு இந்த பவரை தொட்டா என்ன தம்பி நடிக்க வச்சிடலாமா? லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளுக்காக ஃபீல் பண்ணாதீங்கடா, கொய்யால ப்ரே பண்ணுங்க. இப்ப நான் அப்படி பெருசா சொல்லிட்டேன், நீ எதுக்கு கை தட்டுற? நீ வயசானாலும் நம்மளுக்கு ஃபேன்ஸ் பத்தியா கேர்ள்ஸ்ல? என் பங்கச்சத்துக்கு தெரிஞ்சா வீட்டில் செருப்பால் அடிப்பா. வரட்டுமா? தம்பி காதில் வந்து சொல்லிட்டு போனா பிஎஸ் ஆகணும் வாய்ஸ் பேசுன்னு சொல்லி, அதனால பேசுனேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. வரட்டுமா?
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தவொடனே என்கிட்ட இவங்க கேட்டது வந்து தலை வாய்ஸ். கண்ணா மூச்சு கண்டு போடு யாரு Twinkle, twinkle, little star. Oh, I wonder what you want. Rain, rain, go away. Come again another day. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா. எப்படி இருக்கீங்க அண்ணா? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பைரவ படம் பார்த்தேன். ஓ, பார்த்துட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. விவேகம் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தேன். தேங்க்யூ. ஐ அம் வெயிட்டிங். பொதுவாக எந்த மேடை ஏறி பேசி எனக்கு பழக்கமே இல்லை. என்றைக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அதுதான் என்னோட பாலிசி. தெறிக்க விடலாமா? ஆல்ரெடி தெறிக்க விட்டுட்டு தானே இருக்காங்க. சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக். பயங்கரமா இருக்கு அப்ளாஸ்லாம். அப்படியா? ஆமா, நல்ல ரெஸ்பான்ஸ் விஷயம். அப்படி இருக்கு. வெரி குட். குறிப்பா இந்த சைடுல இருந்து ஒரு சில பாயிண்ட்டுக்கு மட்டும் கை தட்டுறாங்க. ஒரு சில பாயிண்ட்டுக்கா? ஆமா, பாத்தீங்களா? புகழ்ந்து பேசினாலே கை தட்டுறாங்க. அப்ப இந்த பக்கம் இருக்கவங்க என்ன சொம்பைகளா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்ங்க. என்ன சொல்றது, உள்ள வந்த உடனே ஒருவேளை இது உரகடமோ அப்படின்னு பயந்துட்டேன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப சூப்பர். ரொம்ப நேரமா வந்து நான் கோச் பண்ண அந்த பையனை காணோம். எங்க இருக்கேன்னு தேடிட்டே இருக்கேன். எங்க இருக்கா அந்த பையன்? மாஸ்டர் பாங், மாஸ்டர் பாங், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். ரொம்ப நேரமா. எப்படி இருக்கீங்க மாஸ்டர் பாங்? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர் பாங், இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு காலேஜுக்கு வந்திருக்கோம். நம்ம காலேஜா? எஸ். வாவ், செமையா இருக்கு. ஆடிட்டோரியம் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க நம்ம குன்ஃபு கத்துக்கலாமா? குன்ஃபுலாம் இங்க கத்துக்கூடாது. இது வந்து நான் உனக்கு அப்புறமா கத்துறேன். பாக்ஸிங் கத்துறேன். உரகடத்துக்கு வாங்க. அங்க ஒரு வீடு விற்காம இருக்காது. வீடு வித்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கத்து தரேன். ஓகே அண்ணே? சின்ன வாய்ஸா? ஆமாங்க, ப்ளீஸ். எனக்கோ அம்மாதான் எல்லாம். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும் என அனுதினமும் அக்காவை பற்றிய சிந்திப்புகளிலேயே என் வாழ்நாட்களை கரைத்தவள் நான். 75 நாட்கள், எவ்வளவோ போராட்டங்கள். அவை அனைத்தும் நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று பெரிதாக நம்பினேன். எனக்கோ அனைத்தையும் இழந்துவிட்ட நிற்கதி நிலை. எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் மேடம். மேடம், அந்த இடத்துல அடிக்காதீங்க. இந்த பக்கம் நான் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சீங்கன்னா இதுக்கு செட் ஆயிடும். இல்ல இல்ல, இது மேடம் அடிச்சதுல, நான் அடிச்சது. சத்தியமா முழுக்க முழுக்க கற்பனைய. ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி, ஓகே ஓகே.
That is that Indian classical poet Kaniyan Poongunrar. What he told? He told that Yadum Ure Yavarim Kelit. When there is a beauty in the character, there will be a harmony in the home. When there is a harmony in the home, there will be order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And இளைஞர்கள் அனைவரும் அரசியலில் ஈடுபட வேண்டும், வருங்கால ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கேப்டனா என்ன சொல்லிடு அதாவது பாத்தீங்களா, எத்தனை வருஷமானாலும் நமக்கு மாஸ் குறையாது. தம்பி யாரு? இந்த பொருள சும்மா அப்படியே இப்படியும் போய்கிட்டு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் பேசி அப்ப உட்கார்ந்துருக்கேன் சொம்பைகளா? சும்மா விளையாட்டு கலாச்சாரம் கோச்சிக்காதம்மா. ஏன்னா பின்னாடி ஸ்டேஜுக்கு போனோம்ல. தம்பி, அந்த கேமராமேன் எந்த சேனல் நீங்க? தம்பி உங்களை தூக்கி அடிச்சுட வேற மாதிரி ஆயிடுறது. எந்த சேனல் நீங்க? அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன சுத்தி ஒரு போலீஸாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தம்பி